உழைப்போர் உரிமை இயக்கத்தை சேர்ந்த மாநில தலைவர் திரு கு பாரதி இணைய வாயிலாக இணைகிறார். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம். தேர்தலுக்கு முன்பு வரை தூய்மை பணியாளர்கள்லாம் கூப்பிட்டு போட்டோ ஷூட்லாம் எடுத்தாரு முதலமைச்சர் விஜய். ஆனா இன்னைக்கு 6 நாட்களாகியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படல. தொழிலாளர் விரோத தாவேகாவை எப்படி பார்க்கறீங்க? குறிப்பா என்னென்ன கோரிக்கைகள்லாம் வலியுறுத்தி நீங்க இந்த போராட்டத்துல ஈடுபட்டு வரீங்க? பதிவு பண்ணலாம் சார். முதல் கோரிக்கை முதன்மையான கோரிக்கை என்பது தாவேகா அரசு அமைவதற்கு முன்பு அளித்த தேர்தல் வாக்குறுதி. அதுல H3 வாக்குறுதி அரசு ஊழியர்கள், செவிலியர்கள் உட்பட அரசு துறையில் ஒப்பந்த முறையில் பணிபுரிந்தவர்கள் 5 ஆண்டுகள் பணிபுரிந்தவர்கள் அத்தனை பேரையும் பணியந்திரப்படுத்தப்படும் என்ற வாக்குறுதி முதன்மையான வாக்குறுதி. இதை நாங்க முதன்மையா வலியுறுத்துறோம். இரண்டாவதாக மகப்பேறு விடுப்பு அப்படின்னா அரசு ஊழியர்களுடைய 3வது குழந்தைக்கு, பெண் ஊழியருடைய குழந்தைக்கு 1.5 மாதத்திலிருந்து 1 வருடம் வரை மகப்பேறு விடுப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா பெண் தூய்மை பணியாளருக்கு சென்னை மாநகராட்சியில 10 ஆண்டுகளிலிருந்து 20 ஆண்டுகள் வரை நிரந்தரப்படுத்தாமல் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு மகப்பேறு விடுப்பு இல்லை என சென்னை மாநகராட்சி அறிவித்திருக்கிறது. அப்போ பெண் தூய்மை பணியாளர்களை எவ்வளவு மோசமா நடத்துறாங்க அப்படின்றதுக்கு அது ஒரு மிக முக்கியமான விஷயம். அடுத்த கோரிக்கையா வார விடுப்பு, தேசிய விடுப்பு, பண்டிகை விடுப்பு, வாரத்துல 365 நாளும் வேலை, வார விடுமுறை என்பது சம்பளத்துடன் கூடிய வார விடுப்பு என்பது வேணும் அப்படின்றது 3வது. அப்புறம் பெண் தூய்மை பணியாளர்களுக்கு அவங்களுக்கு கழிப்பறை வசதியோ ஓய்வறை வசதியோ எந்த வசதியும் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளருக்கு எல்லா வார்டுகள்லையுமே கழிப்பறை வசதி, ஓய்வறை வசதி என்பது இல்லாம இருக்கு. அடிப்படை தேவையானது அந்த கழிப்பறை ஓய்வறை வசதி என்பது ஏற்படுத்தி தர வேண்டும். அடுத்ததாக மாவட்ட ஆட்சியை நிர்ணயித்திருக்கக்கூடிய சம்பளம் 832 ரூபாய் பெருக்குபவர்களுக்கு தர வேண்டும் என்பது சொல்லியிருக்காங்க. மாவட்ட ஆட்சியை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க சம்பளம். ஆனால் அவர்களுக்கு அளிக்கக்கூடியது 761 ரூபாய். அப்ப அந்த 761 ரூபாய் சம்பளம் வழங்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான, 832 ரூபாய் சம்பளம் வழங்கணுன்றது ஒரு முக்கியமான கோரிக்கை. அப்புறம் நாங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு அரசாணையின் 62 மூலம் 2017 அரசாணையின் 62 வருது. அந்த அரசாணையின் 62 ஊராட்சியில இருக்கக்கூடிய தூய்மை காவலர்களுக்கு 12,841 ரூபாய் சம்பளம் அளிக்கப்படணும். இப்ப வரைக்கும் 6,000 ரூபாய் தான் கொடுக்குறாங்க. மாநகராட்சி தொழிலாளர்களுக்கு 761 ரூபாய் அறிவிக்கப்படணும்னு சொல்லப்படுது. ஆனா தமிழ்நாடு முழுக்க ஊராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சியில இந்த ஊதியங்கள் வழங்கப்படாதனால நாங்க வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கோம் உச்ச நீதிமன்றத்துல. அதுல தாவேகா அரசு அவங்க பதில் மனு தாக்கல் செஞ்சு இந்த ஊதியத்தை வழங்கக்கூடாது, இந்த மனுவை தள்ளுபடி செய்யணும், வழங்க முடியாதுன்னு சொல்லி நாங்க பதிலுரை தாக்கல் செஞ்சிருக்காங்க. அந்த மனு திரும்ப பெறப்பட்டு அரசாணையின் 62 படி சம்பளம் கொடுக்கணும் அப்படின்றது கோரிக்கையில மிக முக்கியமான கோரிக்கையில ஒண்ணு. மகப்பேறு விடுப்போ, வார விடுப்போ, பணி நிரந்தரமோ, இந்த கோரிக்கையெல்லாம் அத்தியாவசியமான ஒரு தேவை கொண்டது. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி முன்னிறுத்தி தான் நாங்க 7வது நாளா போராட்டத்தில். தேர்தலுக்கு முன்பு தூய்மை பணியாளர்கள்லாம் முதலமைச்சர் விஜய் சந்திச்சாரு. ஆனா இப்போ அவங்கள சந்திக்க மறுக்கிறாரு. இந்த தொழிலாளர் விரோத போக்கு எப்படி பார்க்கறீங்க சார்? அதான் அது பதவிக்கு முன்பு பதவிக்கு பின்புன்ற மாதிரி இருக்கு. முதல்வர், இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எங்களுடைய கோரிக்கையை ஆதரித்தார், பார்த்தார், உங்களோடு இருப்பதாக சொன்னார். கடந்த கால அரசை பணியந்திரம் செய்ய வேண்டும், எங்க கோரிக்கை நிறைவேற்றும் என்று அறிக்கை வெளியிட்டார். ஆனா இன்னைக்கு எங்களை சந்திப்பதற்கு கூட மறுக்கிறார் என்று சொன்னால், அவர் பதவிக்கு வந்த பிறகு அவருடைய நடவடிக்கை என்பது மாறி இருக்குது. அவங்க எங்களை பார்க்கணுமா இவங்கள அப்படின்ற தோட்டத்துல இருக்காங்க. அப்போ இது போன்ற நடவடிக்கை என்பது முழுக்க முழுக்க எளிய மக்களுக்கு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான செயல் நாங்க பாக்குறோம். நீங்க அம்மாவை மதிக்கணும், தங்கச்சியை மதிக்கணும், அக்காவை மதிக்கணும், பெண்களை மதிக்கணும் சொன்னா இந்த பெண் தூய்மை பணியாளர் ஏன் மதிக்க மாட்டேன்றீங்கன்றத அவங்க கேள்வி எழுப்புறாங்க. ஏன் எங்களுக்கு அண்ணனாக, தம்பியாக, நண்பனாக ஏன் இருக்க மாட்டேன்றீங்க அப்படின்ற கேள்வியை தூய்மை பணியாளர் எழுப்புறாங்க. எங்களை மட்டும் என் சமூகத்தை வித்தியாசப்படுத்தி பாக்குறீங்க அப்படின்னு எழுப்புறாங்க. அவரோட நோக்கம் எங்களை பார்த்தா கோரிக்கை நிறைவேற்றணும்,
அதனால எங்களை பார்க்க வேணாம்னு நினைக்கிறாரு போல இருக்கு. அதனாலதான் எங்களை பார்க்க வேணாம்னு நிறுத்தி வச்சிருக்காங்க நினைக்கிறேன். கடந்த ஆட்சியில தூய்மை பணியாளர்கள்லாம் போராட்டத்துல ஈடுபட்டப்போ அந்த துறைக்கு சம்பந்தமான அமைச்சர்களான நேரு சரி, சேகர் பாபு இவங்கெல்லாம் சந்தித்து பேசினாங்க. ஆனா இன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் லயோலா மணி இவர்கள்லாம் சந்தித்து பேசுறாங்க. இவங்களுக்கும் தூய்மை பணியாளர்களுக்கும் போராட்டத்துல ஈடுபடுறவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? தகுதி தரம் பார்த்து தாவேகா ஆட்களை அனுப்புதா? இருக்கலாம். என்னன்னா இப்ப நீங்க சொல்லப்படுற 2 பேருமே ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவங்க இருக்காங்க. ஆனா இந்த துறையினுடைய அமைச்சர் முதல்வர் தான். நகராட்சி நிர்வாகத்துறையினுடைய அமைச்சர் என்பவர் முதல்வர் தான் எங்களோட சந்திக்கணும். இவங்க ஆக்சுவலா இவங்க அரசுல இருந்து பார்க்க வராங்கிறதுக்காக நாங்க பாக்குறோம், பேசுறோம். மரியாதைக்குரிய அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களோடு நாங்க பேசுறோம்னா நாங்க யாரையும் பார்க்க மாட்டோம்னு சொல்ல. பட் எங்களோட பிரதானமான கோரிக்கை முதலமைச்சர் சந்திச்சு நாங்க பெற்ற கையெழுத்திருக்கோம், பொதுமக்கள்கிட்ட கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கோம். அந்த கையெழுத்தை ஒப்படைப்பது, அவர்களை சந்திப்பது, எங்களுக்கு நியாயம் கேட்பது. எங்களுக்கு கோரிக்கை என்னாச்சு, கோரிக்கை என்ன நிறைவேற்றுங்க நாங்க கேட்கணும். இதுதான் பிரதானமானது. அப்ப அதை பொறுத்த வரைக்கும் அவர்கள் எங்களை சந்திக்காமல் இவர்களை சந்திக்க வைக்கிறாங்கன்றது, எங்களை துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர்ன்ற விதத்துல எங்களை பார்க்க மறுக்கிறாங்கன்றது இது ரொம்ப தவறு. இதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். அதே நேரத்தில் எங்களுக்கு கிடைக்கிற ஆப்ஷன் இவங்க தான். எங்களுக்கு இவங்க கிடைக்கிறாங்கன்னா இவங்க மூலமா நாங்கள் கோரிக்கை வைக்கிறதுக்கு முன்னிக்கிறோம். எங்களை சந்திங்கன்ற கோரிக்கையை நாங்கள் பேசிட்டு இருக்கோம். குறிப்பா தூய்மை பணியாளர்கள் கோரிக்கைகள்ல இதுவும் ஒன்னா இருக்கு. மாதம் 19,000 சம்பாதிக்கிறாங்க, 25,000 வேணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6,000 ரூபாய் அதிகமா இருக்கு. சமீபத்துல முதலமைச்சர் விஜய் சட்டப்பேரவையில அறிவிக்கிறாரு, எம்எல்ஏக்களுக்கெல்லாம் கார் அப்படின்னு 1 லட்சம் ஒதுக்குறாரு. கஜானால பணம் இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்றாரு. தாவேகாவுடைய இந்த இரட்டை நிலைப்பாடை எப்படி பார்க்கறீங்க? எம்எல்ஏக்களுடைய காரை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 4% அதிகமா இருக்கு. இது எப்படி பார்க்கறீங்க சார்? ஒரு விஷயம் என்னன்னா மேடம், இப்போ எம்எல்ஏக்கள் எல்லாரையும் சரிசமமா அவர் பாக்குறாரு. எம்எல்ஏக்கள் யூனிவர்சிட்டி நடத்துறவங்களும் இருக்காங்க, பெரிய நிறுவனங்கள் நடத்துறவங்களும் இருக்காங்க, 5 கார் வச்சிருக்கவங்களும் 10 கார் வச்சிருக்கவங்களும் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் அவர் கட்சியில நிறைய எம்எல்ஏ இருக்கிறதுனால அவர்களுக்கெல்லாம் அக்கறையோடு அவர்களுக்கு கார் வழங்கணும்னு நினைக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் அவங்ககிட்ட கார் இருக்கா, உங்களுக்கு தேவைப்படுதா அப்படிலாம் கேட்கல. எல்லாருக்கும் கார். ஆனா அவர் காரு, எரிபொருளுக்கு 75,000, உதவியாளருக்கு 25,000. ஆனால் 10 ஆண்டு காலம் 20 ஆண்டு காலம் மக்களை நோய் நொடியில இருந்து காப்பாத்தினவங்க, விலங்கினில இருந்து எல்லாத்தையும் செத்தா கையில எடுத்து போடுறவங்க, மருத்துவ கழிவுல இருந்து அங்க இருக்கக்கூடிய சிறுநீர் இருக்கக்கூடிய இடத்துல குப்பை, மரண குப்பை எல்லாத்தையும் கையில அல்றவங்க, ஜனங்களை காப்பாற்றக்கூடிய முதல் மருத்துவர்கள் இவங்கதான். இவர்களுக்கு அந்த உதவியாளருக்கு 25,000 சொல்லி யோசிச்ச முதல்வர் அவர்களுக்கு ஏன் தூய்மை பணியாளருக்கு 25,000 அறிவிக்க முடியாது? எங்களுக்கு 19,000 சம்பளம், நிறைய மாநகராட்சி இன்னும் 15,000 தாண்டல. இது போன்ற மக்களோடு சேர்ந்து மக்களுக்காக உண்மையா உழைக்கக்கூடியவர்களுக்கு ஏன் 25,000 உங்களுக்கு கொடுக்க? அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு காசு இருக்கு, எங்களுக்கு கொடுக்க காசு இல்லை. அவங்களுக்கு கார் வாங்கிறதுக்கு காசு இருக்கு, எங்களுக்கு கொடுக்க காசு இல்லை. உழைச்சவங்களுக்கு. அப்ப நீங்க தேர்தல் வாக்குறுதி சொல்றீங்க. நீங்க தேர்தல் வாக்குறுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க அறிவிச்சிங்களா, நாங்க இல்ல டைம் எடுப்போம் அப்படி இல்லையே. நான் இயன்றதை மட்டும்தான் சொல்லுவோம், முடியறதை மட்டும்தான் சொல்லுவோம், முடியறதை மட்டும்தான் செய்வோம், சாத்தியமானதை மட்டும் சொல்லணும்னு சொன்னார் முதல்வர். ஆனா இன்னைக்கு பணிநிரந்தரம் கேட்டா எங்களை பேசத்து கூட வரமாட்டேன்றாங்க, பார்க்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி ஒரு மோசமான போக்கை கையாண்டுட்டு இருக்காங்க. குறிப்பா இந்த போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கிற பெண்களின் கோரிக்கைகள் ரொம்ப வலுவா இருக்கு. வேலை செய்யற இடத்துல கழிவறை வசதி, அது மட்டும் இல்லாம மகப்பேறு விடுப்பு வேணும்னு கேக்குறாங்க. தாவேகா ஆட்சி பெண்களுக்கான ஆட்சி அப்படின்னு சொல்லி சிங்கப்பெண் சிறப்பு படை, தாய்மாமன் சிறப்பு மோதிர திட்டம் போன்ற திட்டங்கள்லாம் முதலமைச்சர் விஜய் அறிவிக்கிறாரு. ஆனா இங்க ஒரு நாள் கூட மகப்பேறு விடுப்பு வழங்கப்படாத நிலையே நீடிக்குது. இதை நீங்க எப்படி பார்க்கறீங்க சார்? அதான் பெண்கள் எப்படி பாக்குறாங்கன்னு இதோட வேற என்ன உதாரணம் வேணும்? இல்ல இவங்களை பெண்கள் மனிதர்களே இல்லைன்னு நினைச்சுக்கிறாங்களா? ஒருவேளை இப்ப இந்த பெண்களாவும் நினைக்கல, மனிதராகவும் நினைக்கலையா? இவங்களுக்கு அடிப்படை இல்லைன்றதோ, இவங்க மகப்பேறு விடுப்பு இல்லைன்றதோ உங்களுக்கு ஒரு விஷயமாவே தெரியலையா? நாங்க தான் கேட்கிறோம், உங்களுக்கு விஷயமாவே தெரியலையா? இந்த பெண் உங்களுக்கு பெண்ணாவே கண்ணில் தெரியலையா? குப்பை அள்ளுறதுனால அப்படி தெரியுதா?
இல்ல இவர்கள் வந்து அருந்ததியர், ஆதி திராவிடர், அனைத்து சாதி ஏழை பெண்களா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கணக்குல தெரியலையா? பெண்களாவே நீங்க மதிக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? இதுதான் ஒரிஜினல் முகமா? உங்க முகம் ஒரிஜினலாவே பெண்களை நீங்க எப்படி நடத்துறீங்கன்றதுக்கு இதுதான் உதாரணமான முகமா? இந்த பெண் தூய்மை பணியாளர் நீங்க நடத்துறது அப்படின்ற கேள்வி வந்து நாங்க கேட்கிறோம். ஏன் இவர்களுக்கு வந்து நீங்க வந்து தாய் மாமா மோதிரம் இல்ல வேற வேற திட்டங்கள் நீங்க அறிவிக்கிறதுலாம் இருக்குல்ல. இந்த பெண்களுக்கு இன்னைக்கு பணி நிரந்தரப்படுத்தி சம்பள உயர்வு, நியாயமான சம்பளத்தை, சமூக வேலைக்கு சமூதியம் என்பதை வழங்கினால் எதுக்கு நீங்க கொடுக்கிற தங்க மோதிரமோ இல்ல மத்த விஷயங்கள கேட்க போறாங்க? அவங்களுக்கு எதுக்கு தேவை? மக்கள் வரி பணம் வேணாம்னு சொல்ல. ஆனா ஏன் கேட்கணும்? நாங்க ஏன் கை நீட்டிட்டே இருக்கணுமா உங்ககிட்ட? நீங்க தேர்தல சொன்னது தானே. நீங்க பணியந்திரம் அழிங்க. எங்க மென் தூய்மை பணியாளருக்கு நீங்க சொல்ற சலுகை எதுவுமே வேண்டாம். நாங்க வேணாம்னு சொல்றோம். எங்களுக்கு பணியந்திரப்படுத்தி எங்களுக்கு உரிய ஊதியம் கொடுங்க. கௌரவமா அரசு ஊழியர் ஆக்குங்க. எங்களுக்கு எது தேவை அதை செய்யுங்க. அதற்கு மாறா உங்க திட்டங்கள் மத்தது எல்லாமே உங்களுடைய கட்சி வளர்ச்சிக்கும் மத்ததுக்கு வேணா பயன்படும். மக்களுக்கு தூய்மை பணியாளர் ஒருபோதும் பயன்படாது. குறிப்பா இந்த தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கைகளை இதுவும் ஒரு முக்கியமான கோரிக்கையா இருக்கு. அம்பத்தூர், அண்ணா நகர் மண்டலங்களை தனியார் மயம் ஆக்கக்கூடாது அப்படின்றது ஒரு முக்கியமான கோரிக்கையா வலுத்து வருது. நம்ம பார்த்தோம்னா தாவேகா ஆட்சி அமைத்த 40 நாள்லயே வந்து தூய்மை பணிகளை வந்து தனியாருக்கு டெண்டர் விட்டாங்க தாவேகா அரசு. இது மக்களோட கடும் எதிர்ப்பு காரணமா அப்போ அவங்க வந்து பின்வாங்கினாங்க. இப்போ இந்த 2 மண்டலங்களை தனியார் மயம் ஆக்கப்பட மாட்டாது அப்படின்றதுக்கு என்ன ஒரு நிச்சயம்? எப்படி பார்க்கிறீங்க? இப்போ அவங்க 40 நாள் அறிவிச்ச உடனே அன்னைக்கே எங்க பேரணி நடத்தணும். அன்னைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சோம். எங்க உழைப்போர் உரிமை இயக்கம் நாங்க எதிர்ப்பு தெரிவிச்சோம். எதிர்ப்புலே பெரிய பிரதானமான எதிர்ப்பு எங்க எதிர்ப்பு. அப்புறம் வந்து அதை பின்னாடி போயிட்டாங்க. என்னன்னா 40 நாள் இவ்வளவு எதுக்கு அவசரம்? நீங்க ஒருவேளை எதிர்ப்பு பணிந்த பிறகு தனியார் மயம் ஆக்கலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்களா தாவேகா? அப்படி நீங்க அவ்வளவு சீக்கிரம் நாங்க விட மாட்டோம். நாங்க வந்து கடந்த ஆட்சியில் 154 நாள் போராடி இருக்கோம். கடந்த முறை வந்து தனியார் மயத்துக்கு எதிராக போராடி இருக்கோம். போராட்டத்தின் விளைவாக இறுதியா வந்து அந்த இருந்த அரசு எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி திருப்பி எங்களுக்கு மாநகராட்சியில வேலை கொடுத்தாங்க. பேச்சுவார்த்தை நடத்தி எங்களுக்கு கொடுத்தாங்க. இப்ப திருப்பி இந்த அரசு வந்து அப்ப எங்களுக்கு ஆதரவா இருக்க மாதிரி இருந்தாங்க. இவர்கள் வந்து அதே முடிவை எடுத்தார்கள் என்று சொன்னால் கார்பெண்டர்களுக்கு ஆதரவாக இவங்க ஏதாவது பண்ணுவாங்கன்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா நாங்க தக்க பதிலடியை நாங்க கொடுப்போம். உழைப்பொருமைக்க எளிய மக்கள், சென்னையினுடைய பூர்வகுடி மக்கள், வடசென்னை மக்கள் நாங்கள் தக்க பதிலடியை கொடுப்போம். ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். குறிப்பா எங்களுக்கு பாதுகாப்பே இல்லை, மாற்றம் வரும்னு நம்பி நாங்க வந்து வாக்களிச்சோம், ஆனா எந்த ஒரு மாற்றமுமே இல்லை, எங்களை அடிக்கிறாங்க, மின்சாரம்லாம் துண்டிக்கிறாங்க அப்படின்னு போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கிற தூய்மை பணியாளர்கள்லாம் குற்றம் சாட்டுறாங்க. இந்த போராட்டம் முடிவுக்கு வரணும் அப்படின்னா தாவேகா அரசு என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள்ல ஈடுபடணும்? நிறைவு கருத்தா நீங்க பதிவு பண்ணலாம் சார். இன்னைக்கு என்னன்னா இவங்க வந்து எந்த விதமான பணி பாதுகாப்பு கிடையாது. நாய் கடிச்சாலோ இல்ல ஆக்சிடென்ட் ஆனாலும் மத்த எந்த சலுகையுமே உங்களுக்கு கிடையாது. அரசாங்கம் வந்து இவங்களை கண்ணு காணாம இப்படி வச்சிருக்கிறாங்க, நடத்துறாங்க. போலீஸ் வச்சு அடிக்கிறாங்க, போலீஸ் வச்சு வீட்டுல மிரட்டுறாங்க, அசிங்கமா பேசுறாங்க, கேவலமா பேசுறாங்க, தரங்கட்டவங்க பேசுறாங்க. காவல்துறையை தொடர்ந்து டார்ச்சர் பண்ணுது. தாவேகா அரசு இந்த பிரச்சனை முடியுங்கன்னா எங்களை சந்திக்கணும். எங்க கோரிக்கையில மகப்பேறு எடுப்பு, பணியந்திரம், வார வெடுப்பு உட்பட கலெக்டரேட் ஆஃப் வேஜஸ் உட்பட 832 ரூபாய் உட்பட இதை வழங்கணும். இதை வழங்குற வரைக்கும் என் கோரிக்கை நிறைவேற வரைக்கும் இது 7வது நாள். இன்னைக்கும் சென்னை மாநகராட்சி முன்பு போராட்டம் நடத்துவோம். எங்க உரிமைகளுக்கு செவி சாய்க்காவிட்டு தொடர் போராட்டங்களை இந்த அரசுக்கு எதிராக நடத்தி கொண்டே இருப்போம். தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கைகளை இதுவும் ரொம்ப முக்கியமா இருக்கு. முதலமைச்சர் எங்களை வந்து நேரில் வந்து சந்திச்சு பேசணும் அப்படின்னு சமீபத்துல தொழிலாளர் முதலீடு மாநாடுலாம் நடத்தினாங்க. 1 லட்சம் கோடி முதலீடு அப்படின்னு சொல்லி தொழிலாளர்கள்லாம் சந்திச்சாரு முதலமைச்சர் விஜய். ஆனா தூய்மை பணியாளர்கள் 30,000 பேரா இருக்கிறாங்க. அவங்களோட பிரதிநிதியா இருக்க ஒரு 10 பேரை கூட சந்திக்க நேரம் இல்லையா முதலமைச்சர் விஜய்க்கு? உங்களோட நிறைவு கருத்து என்ன? ஆமா, நிறைய நேரம் இல்ல. அவர் வந்து எம்ஆர்எஃப் கம்பெனி, ஜப்பான் கம்பெனி, கொரியன் கம்பெனி, சின்னத்துறை நடிகர்கள், பெரிய துறை நடிகர்கள், அவருடைய ப்ரொடியூசர்ஸ், மற்றவங்க யாரெல்லாம் கூட நடிச்சாங்க, அவரோட காமெடி என்ன நடிச்சாங்க, இல்ல கதாநாயகியா நடிச்சாங்க, எல்லாருமே பார்க்கறதுக்கு ஒரு நேரம் இருக்கு. இது போன்ற எளிய மக்கள் குப்பை அல்றவங்க குப்பையை மாதிரி நடத்தணுன்ற விதத்தினால பார்க்காம இருக்காரான்றது தான் எங்களோட கேள்வி. எங்களை பார்க்காம இருக்கிறது மிகப்பெரிய தவறுன்னு நாங்க நினைக்கிறோம். முதலமைச்சருக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறத உங்களோட நிறைவு கருத்தா நான் எடுத்துக்கிறேன். நிகழ்ச்சிக்கு வந்து உங்களோட கருத்துக்களை தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி.